துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 9ல் குருவும் 6ஆம் இடத்தில் சனியும் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இது இருக்கப் போகிறது. 5-11ல் ராகு கேதுக்கள் இருப்பது மைனஸ் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட 11ல் கேது இருப்பது அனைத்து பிரச்சனைகளையும் முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மிக நல்ல வருடமாக இருக்க போகிறது. உங்களுக்கு சிறு 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 பிரயாணங்கள் அப்பப்போ ஏற்படும். சிறு சிறு சின்ன சின்ன பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் கூட உங்களுக்கு வரும். இதுவாக பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் சமாதானம், ஏதாவது கோர்ட்டு விவகாரங்களை சந்திக்கிறவங்க நீங்கள் சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் வழியிலும் நீங்கள் நல்ல பலன்களை நல்ல சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகள் வழியில் வீண் செலவுகள் இருக்கும். சிறு சிறு அலைச்சலின் பேரில் வீண் செலவுகளின் பேரில் சில நற்பலன்களை அடைய வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனால் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் சுமைகள் ஏற்படுபவர்களுக்கு கடன் சுமையும் தீரும். புதிதாக வீடு வாகனங்கள் அமைப்பவர்கள் வீடு வாகனங்கள் தாராளமாக கட்டலாம். அதிலும் குறிப்பா உங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளேயே வீடு வாகனங்கள் அமைப்பவர்கள் அமைக்கலாம். வீடு கட்டுறவங்க கட்டலாம். புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது ஏற்கனவே பிராண்டட் தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கணும்னா அப்போ அவங்களும் தாராளமாக புது பிரான்ச்சுகளை ஆரம்பிக்கலாம். இது போக 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது அவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் இடத்தில் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறது மிகவும் மிக நற்பலன்கள், உத்தமமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் உள்ளது. எனவே அதுபோக உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் சனி பஞ்சமாதிபதியான சனி பார்ப்பதால் நல்ல தகவல்களை கேள்விப்படுவீர்கள். அதாவது வீடு கட்டுறதுக்கான முதல் கட்ட நடவடிக்கை, அதாவது கால் ஊன்றுதல் அப்படிங்கிற சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். சிலருக்கு வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ சரக்கு வாங்கி அனுப்பக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் பல் மற்றும் கண் மருத்துவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த ராசி நேயர்களும், இந்த கன்னிராசி துலாம் ராசி நேயர்களும், அதாவது நரம்பியல் சம்பந்தப்பட்ட சில கோளாறுகளால் சிலருக்கு பாதிப்புகள் வரலாம். மற்றபடி மிக சிறந்த வருடமாக இந்த வருடம் இருக்கிறது.